பைக்கில் செல்லும்போது ரீல்ஸ் ஒரு உயிரே போச்சு. ரீல்ஸ் மோகம் யமனாக மாறிய தருணம். வைரலாகும் வீடியோ. இன்றைய இளம் தலைமுறையினர் சமூக வலைதளங்களில் அதிக லைக்குகளை பெற வேண்டும் என்ற ஆசையில் பல்வேறு விதமான ரீல்ஸ் வீடியோக்களை எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இன்ஸ்டாகிராமில் பிரபலமடைய வேண்டும், லைக்குகளை அள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய இளம் தலைமுறையினரின் வாழ்க்கையின் சாதனை என எண்ணிக்கொண்டு பல வீடியோக்களை பதிவேற்றம் செய்து வருகிறார்கள். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோவில் கெத்து காட்டுவதாக நினைத்து பைக்கில் சாகசம் செய்வது, ரயில்களில் சாகசம் செய்வது, பேருந்தில் சாகசம் செய்வது போன்ற செயல்களை செய்கிறார்கள். அப்படி சாகசத்திற்கு ஆசைப்படும் இளைஞர்கள் கடைசியில் சாவைத்தான் சந்திக்கிறார்கள். அவர்களின் குடும்பங்களும் பெரும் பாதிப்பை சந்திக்கின்றன. ரீல்ஸ் மோகம் நம்மை மட்டும் பாதித்தால் அடுத்தவர்களையும் பாதித்து வருகிறது. குப்பை சேகரித்து அதன் மூலம் வாழ்வாதாரம் ஈட்டி வந்த முதியவர் ஒருவரை இளைஞர்கள் சிலர் அவரிடம் அனுமதி பெறாமல் தொடர்ந்து கேலி செய்து சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் போட்டு வந்த நிலையில் விரக்தியில் அவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமும் நடந்தேறியுள்ளது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் துலே சோலாப்பூர் நெடுஞ்சாலையில் ரீல்ஸ் செய்யும் போது வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்தில் சிக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். மற்றொருவர் பலத்த காயமடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவத்தின் ஒரு நிமிட நீளமான வீடியோவில் பைக்கில் இருவரும் ஹெல்மெட் இல்லாமல் நெடுஞ்சாலையில் தங்கள் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது பின்புறம் அமர்ந்து இருந்தவர் ரீல்ஸ் செய்ய நினைத்து போனை எடுத்து பைக்கில் செல்வதை படம் பிடிக்க தொடங்கினார். பதிவு செய்து கொண்டிருக்கும் போது பைக்கை ஓட்டிச் சென்று கொண்டிருந்த மற்றொருவர் கேமராவை பார்த்து சிரித்தார். கேமராவை பார்த்த அவர் சாலையை பார்க்க முடியாமல் இடதுபுறம் இருந்த தடுப்பில் மோதியதாக தெரிகிறது. மோதலின் தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால் இருவரும் காற்றில் பறந்து சாலையில் விழுந்தனர். அவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. வீடியோவின் முடிவில் விபத்திற்கு பிறகு கேமரா மேலே வாகனத்தை கேமரா இருப்பதும் காயமடைந்த நபர் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த ஒருவரிடம் உதவி கேட்பதை கேட்கலாம். எனக்கு உதவுங்கள், எனக்கு ரத்தம் வருகிறது என்று காயமடைந்தவர் மராத்தி மொழியில் கூறினார். பிறகு அவருக்கு ஒருவர் உதவியும் செய்துள்ளார். தகவலின்படி இருவரும் ஜால்னா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. Lepas muat tadi. भैया पाय मोडला फक्त एवढं उचला मला. अरे एक मिनिट. ए भैया काय झालं रे भैया? पाय मोडला बघा. थांब, तू थोडंसं तसंच पडून राहा. लय रक्त निघालं ना. त्याला हे दाब, याने बांध. आता कसं बांधव? नाही नाही, असंच धरून राहा फक्त. मग मोबाईल पडला पाय उचलता येणार नाही, जाऊ दे, मोबाईल पडू दे. मोबाईल घे तुझा. मोबाईल पण लय लांब चिरव दादा. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.